Please subscribe and don't forget to press the bell icon to get notified whenever we upload a new video. எட்டத்துக்கும் என்று தொடர்கிறது. பத்மாவதி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு வலுத்து வருவதால் அடுத்த ஆண்டு படத்தை வெளியிட பட நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதனிடையே நாட்டில் உள்ள எந்த ஊரிலும் திரையிட்டாலும் அரங்கத்தை கொளுத்தப் போவதாக பாஜக மிரட்டல் விடுத்துள்ளது. ராஜஸ்தானை சேர்ந்த ராணி பத்மினி வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது பத்மாவதி திரைப்படம். சஞ்சய் லீலா பன்சாலி இயக்கத்தில் தீபிகா படுகோனே நடித்துள்ள இந்த படம் டிசம்பர் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பத்மாவதி படத்திற்கும் அதில் நடித்துள்ள நடிகர் நடிகைகளுக்கும் தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக படத்தின் கதாநாயகி தீபிகா படுகோனே, இயக்குநர் சஞ்சய் லீலா பன்சாலி ஆகியோருக்கான மிரட்டல்கள் தொடர்கின்றன. இருவரின் தலையை வெட்டுவோருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஹரியானா பாஜக நிர்வாகி சுராஜ் பால் அம்மு மிரட்டல் விடுத்துள்ளார். இந்தியாவில் இந்த திரைப்படம் எங்கு திரையிடப்பட்டாலும் தீயிட்டு கொளுத்துவோம் என அவர் எச்சரித்துள்ளார். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கும் வரை படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம் என ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தியுள்ளன. மக்களின் உணர்வுகளுடன் விளையாடுவதை படத்தின் இயக்குநர் சஞ்சய் லீலா பன்சாலி வாடிக்கையாக கொண்டுள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காட்டமாக கூறியுள்ளார். CNN 18 ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இந்தியாவில் ராஜ்புத் இன மக்கள் 22 கோடி பேர் உள்ளனர் என்றார். அவர்களின் உணர்வுகளை சினிமா தணிக்கை குழுவினர் மதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். படத்தின் இயக்குநர் மற்றும் நடிகை தீபிகா படுகோனேவின் தலைக்கு விலை வைத்து மிரட்டல் விடுத்த பாஜகவினரின் பேச்சுக்களையும் யோகி ஆதித்யநாத் நியாயப்படுத்தியுள்ளார். இதனிடையே பத்மாவதி படத்தை திரையிட மேற்கு வங்கம் மற்றும் கர்நாடக மாநில அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் பத்மாவதி திரைப்படம் வெளியாகும் தேதியை அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்க பட நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியில் தற்போதும் பாரம்பரியம் மாறாது இயற்கை முறையில் விவசாயி ஒருவர் கல் செக்கில் எண்ணெய் தயாரித்து வருகிறார். செக்கில் ஆட்டும் எண்ணெய்க்கு தற்போது நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறும் விவசாயி இந்த தொழிலை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். பலரும் தற்போது இயற்கை உணவுக்கு மாறி வருகிறார்கள். இதன் அடிப்படையில் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை சேர்ந்த விவசாயி ஸ்ரீனிவாசன் என்பவர் தங்களின் முன்னோர் பயன்படுத்திய கல் செக்கில் எண்ணெய் தயாரிக்கும் தொழிலை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறார். இப்போதும் வீட்டின் முன்பு உள்ள கல் செக்கில் மாடுகள் பூட்டி பாரம்பரிய மனம் மாறாத நல்லெண்ணெய், தேங்காய், கடலை எண்ணெய் ஆகியவற்றை தயாரித்து பல்வேறு சோதனைகளையும் தாண்டி நேரடியாகவே வீடுகளுக்கு கொண்டு சென்று சந்தைப்படுத்தி வருகிறார். நிமிஷத்துக்கு 1 RPM தான் சுற்றி வரும். அப்படி 1 RPM சுற்றி வரும்போது 1% கூட அதில் ஹீட்டே ஆகாது. இயற்கையில் பிழிஞ்சு எடுக்கக்கூடிய முறை அந்த முறை. இப்படி பிழிஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மியில் அரைச்ச டேஸ்ட் மசாலாவை அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது என்ன சுவை டேஸ்ட்டு சத்துக்கள் இருக்குமோ அந்த டேஸ்ட்டு சுவை சத்துக்கள் இந்த டைப்பில் எதிர்பார்க்கலாம். எள்ளுனுடைய உயிர் சத்துக்கள், தேங்காயோட உயிர் சத்துக்கள், கடலோட உயிர் சத்துக்கள் இந்த எண்ணெயில் அப்படியே முழுமையாக நிறைஞ்சிருக்கும். பாரம்பரியமாக தொடர்ந்து செய்து வரும் இந்த தொழிலுக்கு முதலில் வரவேற்பு இல்லை என்றாலும் தற்போது இயற்கை விரும்பிகள் அதிகரித்து வருவதால் விற்பனையும் அதிகரித்து வருகிறது என்று கூறும் ஸ்ரீனிவாசன் இதனை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறுகிறார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழில் முனைவோர்களுக்கு ஒரு 25 பேருக்கு இந்த தொழில் ட்ரைனிங் கொடுத்து இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக எந்த ஒரு ரகசியத்தையும் காக்காமல் அவ்வளோத்தையும் ஓப்பனாக சொல்லிக் கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் காலப்போக்கில் யாருனாலும் படிக்கலாம், யாருனாலும் முன்னுக்கு வரலாம். உழைக்கணுங்கிறவங்க இந்த தொழில் செய்யணும், முன்னுக்கு வரணும், இந்த மாதிரி நல்லபடியாக 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வர்றதா நாங்கள் அது முழுமையாக செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறோம். செக்கில் ஆட்டும் எண்ணெயை பயன்படுத்துவதால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் கடந்த ஓராண்டிற்கு மேலாக இதனையே பயன்படுத்துவதாகவும் கூறுகிறார் வாடிக்கையாளர் ஒருவர். இது பழைய பாரம்பரிய முறையில் மாடு பூட்டி கல் செக்கால் அரைக்கப்பட்டு நல்ல சுத்தமாகவும் நல்ல தரமாகவும் தயாரிக்கப்படுகிறது. அதை நேரில் கண்ணால் பார்த்து நான் வாங்கிட்டு போகிறேன். இந்த எண்ணெய் வாங்கி சாப்பிட்றதுனால நல்ல சமையல் டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. கடைகளில் பாக்கெட்டு வாங்க பயம். இது கண்ணால் நேர்முகமாக பார்த்து வாங்கினால எந்த பயமும் கிடையாது. தினமும் 5 பேர் பணியாற்ற வேண்டியுள்ள நிலையில் பணியாளர் ஊதியம் உள்பட உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் மூலப்பொருட்களான எள், கருப்பட்டி, தேங்காய் உள்ளிட்டவைகளுக்காக அரசு மானியம் வழங்க வேண்டும் என்பது உற்பத்தியாளர்களின் கோரிக்கை. இதேபோன்று பாரம்பரிய தொழிலை ஊக்குவிக்க அரசு உதவ வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக நெல்லையில் இருந்து சிவமணி. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகங்கள் முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியத்தை முறையாக வழங்க வேண்டும், ஓய்வின் போது வழங்க வேண்டிய பணப்பலன்கள், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ஒரே தவணையாக மாதத்தின் முதல் தேதியில் பென்ஷன் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை, மதுரை, கோவை உட்பட அரசு போக்குவரத்து மண்டல அலுவலகங்களின் எதிரே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் பல்லவன் இல்லம் அருகே சுமார் 1000 பேர் சாலையை மறித்தனர். இதனால் சென்ட்ரல் செல்லும் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் உள்ள போக்குவரத்து கழக மண்டல அலுவலகத்தை ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் முற்றுகையிட்டனர். 1000க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி எங்களுக்கு 1ஆம் தேதி பென்ஷன் கொடுக்கணும். குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 15% கொடுக்க சொல்லி வந்து ஒப்பந்தம் போட்டது இதுவரைக்கும் அமலாக்கல. 2013 போட்ட ஒப்பந்தம் இதுவரைக்கும் அமலாக்கல. அடுத்த ஒப்பந்தம் வந்தாச்சு. நாங்க வேற என்ன சார் செய்யறது? என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். வேற வழி இல்லாம இன்னைக்கு ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். மதுரையில் புறவழிச்சாலை பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து கழக தலைமையகம் முன்பாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ராமகிருஷ்ணன் சாலையில் உள்ள தமிழக அரசின் போக்குவரத்து மண்டல அலுவலகத்தை ஓய்வு பெற்ற ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து 50 பெண்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாம் கேட்டது 1138 கோடி. ஆனால் இன்றைக்கு அவர்கள் கொடுத்ததோ வெறும் 100 கோடி. போக்குவரத்து கழகத்தில் இன்றைக்கு ஒரு மாதத்திற்கு 100 கோடி ரூபாய் பென்ஷனாக வழங்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே அனைத்து சங்கத்தின் சார்பாக ஊதிய பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை, வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். விழுப்புரம் தலைமை போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன் குடும்பத்தோடு கூடிய ஏராளமான ஓய்வூதியதாரர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் புதிய பேருந்து நிலையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றபோது தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் மயிலாடுதுறை, நாமக்கல், ஈரோடு, திருச்சி, விருதாச்சலம், கும்பகோணம், நெல்லை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிமுகவின் ஓபிஎஸ், இபிஎஸ் அணிகள் இணைந்த போதும் மனங்கள் இணையவில்லை என மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். மைத்ரேயனைப் போல அந்த அணியின் அனைவரது மனங்களிலும் இந்த கருத்து எழும் என தினகரன் அணியைச் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து பிளவுபட்ட 2 அணிகள் இணைந்த போதும் இருதரப்பும் இணக்கமாக இல்லை என்ற சந்தேகம் எழுந்து வருகிறது. இதற்கேற்ப மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் பேஸ்புக்கில் ஒரு கேள்வியை எழுப்பி சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளார். அதில் ஓபிஎஸ், இபிஎஸ் அணிகள் இணைந்து 3 மாதங்கள் நிறைவடைந்து 4வது மாதம் தொடங்கி இருப்பதாகவும், மாதங்கள் உருண்டோடினாலும் மனங்கள் என்ன ஆனது என மைத்ரேயன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், கட்சி விவகாரங்கள் குறித்து பொதுவெளியில் விவாதிப்பது நாகரிகமாக இருக்காது என்றார். என்னை பொறுத்தவரை என்னன்னா, நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் பேசியது கிடையாது. பொதுவாகவே ஒரு கட்சி விஷயங்கள் பொறுத்தவரை வெளியே விவாதிக்கக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இயக்கம். எனவே இது ஒரு உள்ளே பேசி இந்த விஷயங்களுக்கு நாம் என்ன கருத்து மாற்றிருந்தாலும் கூட அது தீர்வு காண்பதுதான் சரியான தீர்வாக இருக்கும். மைத்ரேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அமைச்சர் OS மணியன் இதுகுறித்து அவரிடமே கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். கருத்து சொன்னவர்கிட்டே நீங்க விளக்கம் கேளுங்க. ஏன்னா எனக்கு அதை பத்தி ஒன்று விவரம் தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் எந்த ஒரு கழகத்தில் எந்த ஒரு புதிய நியமனங்களோ அல்லது எந்த நடவடிக்கைகளோ, ஆட்சியில் கட்சியில் எந்த மாற்றங்களோ இதுவரை எதுவுமே நடைபெறவில்லை. இது எந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய வழக்கு முடிந்ததற்கு பின்னால் தான் அது குறித்து மேல் நடவடிக்கைகள்
வளர்ச்சி பணிகள் எதுவுமே நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மைத்ரேயன் மனதில் எழுந்த இந்த சந்தேகம் அந்த அணியில் உள்ள அனைவருக்கும் எழும் என்று நாஞ்சில் சம்பத் விமர்சித்தார். மைத்ரேயன் மனதில் நிலநடுக்கம் ஏற்பட்டுவிட்டது. அந்த நிலநடுக்கம் இன்றைக்கு 6.5 ரிக்டர்ல பதிவாகி இருக்கிறது. இந்த நிலநடுக்கம் தொடரும். மைத்ரேயன் மனதில் மட்டுமல்ல, அங்கிருக்கிற எல்லோருடைய மனதிலும் இப்படிப்பட்ட செய்திகள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மைத்ரேயனின் மத்திய அமைச்சர் கனவு நிறைவேறாததே அவரது இந்த ஆதங்கத்திற்கு காரணம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தா பாண்டியன் கூறியுள்ளார். அவர் RSSிலே பயிற்சி பெற்றவர் மைத்ரேயன். மத்திய ஆட்சியில் அநேகமாக விரைவில் அவர் அமைச்சராக ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கிறது. நம் சார்பிலே அவர் திருப்பதி வெங்கடாஜலபதி அவருக்கு அந்த அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்ல சோதனையின் போதும் சென்னை மழை பாதிப்பு சமயத்தில் அமைச்சர்கள் ஆய்வு குறித்தும் எதிர்கருத்துக்கள் தெரிவித்திருந்த மைத்ரேயன் தற்போது அணிகளுக்குள் பிளவு இன்னும் நீடிப்பதை தனது முகநூல் பதிவு மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாக கருத்து எழுந்துள்ளது. சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் பம்பை நதியில் விட்டுச் செல்லும் பழைய துணிகள் தேனி அருகே அனுமதியின்றி டன் கணக்கில் குவிக்கப்பட்டுள்ளது. கழிவு துணிகளால் நோய் பரவும் அபாயம் இருப்பதால் அவற்றை கேரளாவிற்கே திருப்பி அனுப்பும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்ல தொடங்கியுள்ளனர். அவர்கள் பம்பா நதியில் நீராடுவதும் பழைய துணிகளை நதியில் விட்டு செல்வதும் வழக்கம். பல லட்சம் பக்தர்களின் ஆடைகள் குவிவதால் பம்பை நதி மாசு அடைவதாகவும் தொற்றுநோய் பரவுவதாகவும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் பம்பை நதியில் துணிகளை விட்டு செல்ல தடை விதித்தது. நீதிமன்ற உத்தரவையும் மீறி பக்தர்கள் விட்டு செல்லும் துணிகளை உடனுக்குடன் பம்பை ஆற்றில் இருந்து அகற்ற தனியாருக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. ஏலம் எடுக்கப்படும் துணிகளை மறுசுழற்சி செய்ய கேரளாவில் தடை உள்ளது. இதனால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சரத்துப்பட்டியில் அனுமதியின்றி கொண்டு வந்து உலர வைத்து தரம் பிரிக்கும் பணியில் ஏலம் எடுத்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மிகவும் மோசமான துணிகளை அங்கேயே எரிக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபடுகின்றனர். இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக சரத்துப்பட்டி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெரியகுளம் வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் தலைமையில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின் துணிகளை மீண்டும் கேரளாவிற்கே அனுப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கமளித்துள்ள தேனி மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலம், அனுமதியின்றி துணிகளை கொண்டு வந்த ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அதிகம் வந்து செல்லும் தமிழகத்தில் அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மேற்கொண்ட ஆபத்தான பயண காட்சிகள் பிரத்யேகமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு நேர்ந்தது என இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சாகச பயணம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் ஆனைமலை மலைத்தொடரில் மலையேற்றம் போகலாம். கோவளம் கடற்கரையில் நீர்சறுக்கு விளையாடலாம். இதுதான் நம்மில் பெரும்பாலானவர்கள் நினைப்பது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அழைத்து செல்லப்படுகிறார்கள்? இந்த காட்சிகளை பார்ப்போரை அச்சத்திற்குள்ளாக்குகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பகுதியில் குட்டி யானை என்று அழைக்கப்படும் சிறிய வகை சரக்கு வாகனத்தில் அமெரிக்க சுற்றுலா பயணிகள் நின்றவாறு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 147 கீழ் சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றி செல்வது விதிமீறல். ஆனால் சாகச சுற்றுலா என்ற பெயரில் ஓவர்சீஸ் அட்வென்ச்சர்ஸ் டிராவல் பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த பயணிகளை ஆபத்தான முறையில் அழைத்து செல்கின்றனர். இதேபோல் மதுரையில் ஒரு இடுகாட்டிற்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அழைத்து செல்லும் காட்சிகள் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. அங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் இடுகாட்டிற்கு சென்றதை சாகச சுற்றுலாவாக கருதியதாக தெரியவில்லை. அவர்களது முகம் மிகவும் இறுக்கமாக இருந்தது.
நாம் பேச முயற்சித்தபோது பேசாமல் வேகமாக கடந்தனர். அதே பயணிகள் சென்னை எழும்பூர் மகளிர் மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். எப்போதும் நோயாளிகளின் கூட்டம் நிரம்பி வழியும் அரசு மருத்துவமனைகளை பார்வையிடுவது சாகச பயணமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிசம் ஆக்டே இல்லைங்க. கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இது கன்கரண்ட் லிஸ்ட்லையும் இல்லை, யூனியன் லிஸ்ட்லேயும் இல்லை, ஸ்டேட் லிஸ்ட்லையும் இல்லை. இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டூரிசம் ஆக்ட், டூரிசம் போர்டு இல்லாததுனால தலைக்கு தலை பெரியதனம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க சில நேரத்தில் லாவை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது ஒரு மாதிரி ஒரு குவாசி கண்ட்ரோல்டு ஒரு என்வரான்மெண்ட்டாக தான் இருக்குது இப்போதைக்கு. சுற்றுலா தலங்களை தாண்டி இதுபோன்ற ஆபத்தான பயண ஏற்பாடுகள் குறித்து தென்னிந்திய சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் புகார் அளித்தும் எந்த துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மகாலிங்கம் பொன்னுசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். அரசு திட்டங்களை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முடக்கம் செய்து மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் அரசு சார்பில் நடைபெற்ற சிறுபான்மையினர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற அமைச்சர் கந்தசாமி அரசு திட்டம், விவசாய கடன் தள்ளுபடி, தீபாவளிக்கு இலவச சர்க்கரை வழங்கும் திட்டம் என அனைத்திலும் தலையிட்டு கோப்புகளை கிரண்பேடி திருப்பி அனுப்பியதாக குற்றம் சாட்டினார். காதலித்து ஏமாற்றியதாக கூறி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை முன்பு மலேசிய தமிழ் பெண் கைக்குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். மலேசியாவைச் சேர்ந்த விக்னேஸ்வரி சிங்கப்பூரில் செவிலியராக பணிபுரிந்து வந்த நிலையில் அவரும் வீராம்பட்டினத்தைச் சேர்ந்த அமர்நாத்தும் காதலித்து வந்துள்ளனர். திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி விக்னேஸ்வரியுடன் அமர்நாத் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் கர்ப்பமானார். இந்நிலையில் விக்னேஸ்வரியை திருமணம் செய்து கொள்ள அமர்நாத் மறுத்ததால் அவர் புதுச்சேரிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பள்ளிக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவி மாயமானார். இதுகுறித்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆர்கேபேட்டை வங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகள் பவ்யா அதே பகுதியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று காலை பள்ளிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. அக்கம் பக்கம் மற்றும் தோழிகள் வீட்டில் தேடியும் கிடைக்காதால் ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவி பவ்யாவை தேடி வருகின்றனர். ஈரோடு அருகே உள்ள நம்பியூரில் விவசாயியை கொலை செய்த வழக்கில் அவரது உறவினரை போலீசார் கைது செய்தனர். செம்மம்பாளையத்தில் உள்ள வீட்டின் வெளியே கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த விவசாயி பழனிசாமியை அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்துவிட்டு தப்பினர். இதுகுறித்த புகாரை தொடர்ந்து போலீசார் கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் பழனிசாமியின் உறவினர் சதீஷ்குமாரை கைது செய்து விசாரித்த போது அவர் கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பூர் அரசு பள்ளி மாணவிகள் கழிப்பறையில் வெளிநபர்கள் படம் பிடித்ததை கண்டுகொள்ளாத பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புலுவப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள கழிப்பறையை மாணவிகள் பயன்படுத்தி வரும் நிலையில் பள்ளி வளாகத்தின் வெளியில் உள்ள மரத்தில் ஏறி சில சமூக விரோதிகள் மாணவிகளை படம் பிடித்துள்ளனர். இதை கண்ட சில மாணவிகள் இது தொடர்பாக பள்ளி ஆசிரியர்களிடம் புகார் அளித்தனர். பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காதால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வைப்பாற்றில் மணல் அள்ள அனுமதி கோரி மாற்று வண்டிகளுடன் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஆற்று மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்கப்பட்டதால் விளாத்திக்குளம் பகுதியில் மாட்டு வண்டிகள் மூலம் மணல் எடுத்து விற்பனை செய்து வந்தது பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மணல் அள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்று மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரின் கனவாக இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் அணியில் தமிழகத்தை சேர்ந்த விஜய் சங்கர் தேர்வாகி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சடையாடி நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை பார்க்கலாம். இலங்கைக்கு எதிரான அடுத்த டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ள இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சங்கர் இடம் பிடித்திருக்கிறார். அவர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடமே இந்த தருணம் குறித்து கேட்டறியலாம். வணக்கம் சார். முதல் கண் எங்களுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்கள். இந்திய அணியில் முதல் முறையாக தேர்வாகியிருக்கீங்க. இந்த தருணத்தை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? தேங்க்யூ. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மூமெண்ட் எனக்கு. ஏன்னா தமிழ்நாடுலேருந்து இப்போ நான் இந்தியா டெஸ்ட் டீம்
செலக்ட் ஆகுது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே, யாரெல்லாம் கிரிக்கெட் ஆடுறாங்களோ எல்லாருக்குமே அந்த ட்ரீம் இருக்கும் டெஸ்ட் ஆடணுங்கிறது. ஸோ இப்போ நான் அந்த ஸ்குவாடில் இருக்கேங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட்டை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனுக்குமே வந்து இந்திய அணியில் இடம் பிடிப்பது அப்படின்றது வந்து ஒரு கனவு தான். அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறி இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் தக்க வைப்பதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் மேற்கொள்ள போகிறீங்க? இல்லை, என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து நான் வந்து என் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறது தான். ஸோ அங்கே போனாலும் நான் அதை தான் செய்வேன். மற்றபடி அதை தவிர நான் அதாவது வந்து புதுசாலாம் எதுவும் செய்ய ட்ரை பண்ண மாட்டேன். நான் இங்கே இவ்வளோ நாள் என்ன பண்ணி நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேனோ அதே இன்னும் பெட்டராக பண்ண பார்ப்பேன். கண்டிப்பாக தமிழ்நாடு, இந்தியா ஏ, இந்தியா அணி அப்படின்ற அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்திருக்கீங்க. இப்போ ரஞ்சி ட்ராஃபி போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அணி தொடர்ந்து 5 போட்டிகளில் ட்ராவை சந்திச்சிருக்கு. அடுத்து விளையாடக்கூடிய பரோடா அணியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் மட்டுமே தமிழ்நாடு அணி குவார்ட்டர் ஃபைனலுக்கு முன்னேறும். நீங்கள் ரஞ்சி ட்ராஃபியில் ஒரு முக்கியமான வீரர். இந்த தருணத்தில் நீங்கள் இந்திய டீமுக்கு செலக்ட் ஆகிருக்கிறது தமிழ்நாடு அணிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்தியன் டீமுக்கு குவாலிஃபைடான ஒரு வெற்றி தருணம், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை எப்படி நீங்கள் உணர்றீங்க? இல்லை, இப்போ நான் இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டைம். ஏன்னா வந்து அது எல்லாருக்குமே சொன்ன மாதிரி ட்ரீம். இந்தியா ஆடணும், இந்தியா டெஸ்ட் மெயினாக டெஸ்ட் ஆடணுங்கிறது வந்து ஒரு ட்ரீம். கண்டிப்பாக எனக்கு ஒரு பெரிய ட்ரீமு. தமிழ்நாடு வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இன்னும் ஒரு கேம் இருக்குது. ஸோ அந்த கேம் வின் பண்ணால் நாங்கள் குவாலிஃபை ஆகும். ஸோ வின் பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.